கலசத்துக்கிட்ட விளக்கேத்தியாச்சு, இன்னும் வடை செய்யற வேலை மட்டும் தான் இருக்கு. சரி சரி, வடையை போட்டுடு, இன்னும் கொழுக்கட்டை வேலையும் முடிஞ்சிடுச்சு, சாமி கும்பிட்டுடலாம். சரிம்மா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு கேக்குறாங்க. அது எப்படி செய்யணும்னு சொல்ல. அதுக்கு என்ன சொல்லிடுறேனே, 2 டம்ளர் பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நீல நல்லா உணர்த்தி கையில எடுத்து விட்டா 1-2 அரிசி ஒற்ற பக்குவத்துக்கு அரிசியை மிக்சி ஜார்ல அரிச்சு ஜல்லிச்சு இட்லி குண்டால ஆவி கட்டிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டி ஒரு 5 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அந்த தண்ணியை மாவோட சேர்த்து கிண்டி எடுத்துக்கலாம். கடலை 1 கப்பு, வெல்லம் 3/4 கப்பு, ஏலக்காய் 2 சேர்த்து பூரணம் செஞ்சிடலாம். மேல் மாவை உருண்டை பண்ணி ஈர துணியில போட்டு தட்டி எடுத்துட்டு நடுவுல வேர்க்கடலை ஃபில்லிங்க வச்சு பிரஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். இட்லி தட்டுல கொழுக்கட்டைகளை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவி காமிச்சு எடுத்தோம்னா நமக்கு கொழுக்கட்டை ரெடிங்க. இந்த மெத்தட்ல கொழுக்கட்டை செய்யும்போது சாஃப்ட் அண்ட் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கான விடுகதை: அவன் இருந்தாலும் தொல்லை, அவன் இல்லை என்றாலும் தொல்லை, அவன் யார்?